Hey dude, what's up? என்ன காலையில பயங்கர சின்சியரா வர்க் பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சு? பேப்பர் போட்டுட்டு இருக்க மச்சான். Boys, come. Look at this, yeah. Hey, sir, just wait and see. He's putting paper, yeah. Ramesh எங்க? நண்பா, ஒய் இந்த விபரீத முடிவு? இன்னும் 5 நிமிஷத்துல பாரு, ஆபீஸே அலறும். ஹலோ Tamil, please come to my room. What happened, Tamil? என்னாச்சு? Why are you resigning now? எனக்கு மற்ற கம்பெனிகள்ல இருந்து யூஎஸ்க்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நானும் தான் சொல்லியிருக்கேனே. நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, பட் இதெல்லாம் பாருங்க. So, that's your problem. Hey, பேப்பர்ல சைன் வாங்க சொன்னேன், வாங்கிட்டியா? என்னடா சொன்னான கிரீஸ் மண்டையன்? தமிழ்ல உங்களை அப்படி அக்செப்ட் பண்ண, இப்படி அக்செப்ட் பண்ண, ஷாக்கான மாதிரி சீன் போட்டுருப்பானே. டேய், அவனுக்கு மட்டும்தான் சீன் போட தெரியுமா? நமக்கு போட தெரியாதா? என்னடா 2 வருஷமா யூஎஸ்க்கு ஆஃபர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இந்தான்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கான். அதான் ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு விட்டேன். அப்போ அந்த ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் அதெல்லாம் நானே ரெடி பண்ணது. நீயே ரெடி பண்ணதா? மச்சான், சீட்டிங் பண்ண தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்டா. ஏய், யூஎஸ் போகிறதுக்காக எந்த பிரச்சனையும் சந்திக்க தயாராக இருக்கேன். டே, உனக்கு இங்கிலீஷே தத்தக்கா பித்தக்கா, இதில் வேற யூஎஸ் போகிறாமா? யூஎஸ். ஏய், இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ்டா, அறிவு கிடையாது. எனக்கு அறிவு இருக்கு. சரி, உள்ள என்ன நடந்துச்சு? நல்ல டெடிகேஷனான பையன், good attitude. He's a great asset to the organization. Moreover, he has been successful in all the projects. நாம அவரை மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். We should put him on the next on-site opportunity. Okay, let's send him. ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன் அந்த கிரீஸ் மண்டையன். நானும் இப்போவே பேப்பர் போடுறேன்டா. என்ன கரெக்ஷன் பண்ணிருக்க? ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா ஒழுங்கா பண்ண தெரியாது உனக்கு? சார், கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கேன். என்ன கரெக்டா பண்ண? ப்ராஜெக்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ப்ராஜெக்ட்னு அடிச்சு வச்சிருக்க. You see Tamil, such a hard work and dedicated person. அதான் மத்த கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டர்ஸ் தேடி வருது. முடிஞ்சா பாரு, இல்ல கிளம்பிடு. உன் ரிலீவிங் லெட்டரை நானே டைப் பண்ணிக்கிறேன். Get lost. சர்வீஸ்ல என்ன தாண்டி நிக்கிறீங்க? வாங்க வாங்க, ஓரம் கட்டுங்க வண்டியை. வாங்க சார். ஏய், எல்லா பேப்பர்ஸையும் டாக்குமெண்ட்ஸ் எடு. நீந்தாமா 2 காதுலையும் வயர வேற சொருவிக்கிட்டு. என்னங்க சார்? இந்த பேப்பரை எப்படி பார்க்குறீங்க தெரியலையே. ஐயோ, பேப்பர்ஸை காணோம். எங்க போச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு மாட்டணும். இந்தா 500 ரூபா பணம் எடு. சார், பேப்பர்லாம் கரெக்டாக தானே இருக்கு? பேப்பர்லாம் சரியாக தான் இருக்கு. தம்பி சரியில்லையே, பொண்ணை பார்த்தோம்னா கிறங்குற. பொம்பளை பிள்ளை முன்னால் அசிங்கப்படாம 500 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. எடு எடு எடு. என்னம்மா உன் டாக்குமெண்ட்டுங்க?
என்னம்மா பேந்த முடிக்கிற டாக்குமெண்ட் எடுமா. நாங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா? லஞ்சம் வாங்குறவங்கள புடிச்சு கொடுக்கறது தான் எங்க வேலையே. எங்ககிட்டயே லஞ்சமா? இன்னைக்கு நீ மாட்டின ரசாயனம் தடவின நோட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். சாரி மேடம், சாரி மேடம். நோட் பண்ணியா? உன் பேஜ் நம்பர் கூட. பேர் என்ன? நீங்க யாருன்னே தெரியாம உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் மேடம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க 3 பசங்க, ஒரே ஒரு ஒய்ஃப் வேற இருக்கு மேடம். தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் சார். நீங்களாவது சொல்லுங்க. பார்த்தா பாவமா இருக்குல்ல? கொஞ்சம் தள்ளியா. 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒய்ஃப்னு சொல்றேன். சென்டிமெண்டா வேற பேசுற. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் மன்னிச்சு விடுறேன். மன்னிச்சு விட்ட நானே பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கணும். சாவியை கொடு. சார் கிட்டார் போமா சார். ஹலோ, லஞ்ச ஒழிப்புத்துறை. ஹாய். ஹலோ, லஞ்ச ஒழிப்புத்துறை. ஹலோ, இங்க வாங்க. சரியா தெரியல. டாக்டர் ரோட கொஞ்சம் கிராஸ் பண்ணிடுங்க. கண்ணு தெரியலையா? God is great. நான் சொன்னல 500 ரூபாய் ஆட்டிய போட்டேன்னு இவன்ட்ட தாண்டி. கண்ணில் புற விழுந்திருக்கு. எப்படி சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க? என்ன சார் பண்ணுறீங்க? என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லிக்கூடாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம். வீட்டுக்கு ஒரே புள்ள, சொத்து ஏகப்பட்டது கிடக்கு. கையோட உன் ஜாதகத்தையும் ஒரு ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு போயேன். இங்கே என்ன பொண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கோம்? குழந்தைலாம் சொல்லிட்டு இருக்க. கண்ணில் புற விழுந்திருக்கு. இமீடியட்டாக அட்மிட் பண்ணுங்க. உடனே சர்ஜரி பண்ணுங்க. ஆப்ரேஷன்லாம் வேணாம் சார். நான் மருந்து மாத்திரையில கரெக்ட் பண்ணிக்கிறேன். வாங்க பாட்டி. நல்ல வேலையில் இருக்காங்கிற, கை நிறைய சம்பாதிக்கிறேங்கிற, உன் பாட்டிக்கு செலவு பண்ணுறது யோசிக்கிற. நீ அட்மிட் பண்ற. சரிங்க சார். ஏன் பாட்டி, இன்சூரன்ஸ் எதுவும் போட்டு வச்சிருக்கியா? அப்படின்னா காப்பி எடுத்துட்டான். காப்பி வாங்குறதுக்கே காசு இல்லை. காப்பி எடுத்துட்டு எங்க போவேன்? பாட்டி, மாத்திரை சாப்பிடுறீங்களா? குடியா? உங்களை தான் பாட்டி. மாத்திரை சாப்பிடுறீங்களா? குடியா? பாட்டி, காதுல விழுகலையா? மாத்திரை சாப்பிட்டு போங்க பாட்டி. மாத்திரை சாப்பிடு ஆஸ்பத்திரியே அலருது. மாத்திரையா கொடுக்குறானாப்பா?
மாத்திரை தானே இந்தா கொடுக்குறேன். வாயை தொற. இந்தா இது காலையில், இது மத்தியானம், இது ராத்திரிக்கு மொத்தமாக போட்டு முழுங்கு. இப்போ சந்தோஷமா? ஓய் என்ன என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, உங்களை பார்த்ததுல இருந்து பஞ்ச பூதங்களும் ஹார்ட்டை பஞ்சர் பண்ணுதுங்க. மென்டல் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். சீக்கிரம் கீழ் பக்கத்துல போய் செக் பண்ண, முத்திர போகுது. யோ, முதல்ல மண்டை ஆட்டுறது நிப்பாட்டியா? உனக்கு என்ன வியாதியா? எப்ப பாரு மண்டை ஆட்டிக்கிட்டு. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? நமக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கும்போது சில பேருக்கு சித்தார் வாசிக்கும், பல பேருக்கு கித்தார் வாசிக்கும். எனக்கு என்னமோ இறங்கி குத்தாட்டம் போடுதுங்க. அதான் தலை தன்னால ஆடுது. நீங்க வேணா அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லைட்டா திரும்பி பாருங்க, உங்களுக்கும் குத்தாட்டம் போடுதான்னு பார்ப்போம். போங்கங்க, அட போங்கங்க, போதுங்க, திரும்பி பாருங்க. ஏங்க உங்களே தாங்க, திரும்பி பாருங்க. ரொம்ப தூரம் போயிட்டீங்க. பார்க்காம போற, எப்படி பார்க்க வைக்கிறேன்னு பாரு. உனக்காவது பரவாயில்லத்தா. என் மருமக டம்ளர்ல காப்பி கொடுத்தா. காப்பியானு தான் கேட்டேன், அதுக்கு கண்ணு தெரியலன்னு இங்க கொண்டாந்து விட்டு. என்ன நடக்குதுங்க? டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம். யார் இப்படி பெட் எல்லாம் ஒண்ணா போட்டது? ஓய் யோ, தலை நில்லையா? எப்ப பாரு பக்கத்துலயே வந்து ஓட்டி நின்னுக்கிட்ட. ஏங்க இப்படி டென்ஷன் ஆறீங்க? நான் தான் பெட்டெல்லாம் ஒண்ணா போட்டேன். முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. ஹலோ, இது ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? விளையாடிட்டு இருக்கீங்க? பாவங்க பெருசுங்க, பொறணி பேசுற வயசுல தனித்தனியா உட்கார வச்சா மூஞ்சி எல்லாம் வாடி போச்சு. அதான் எல்லாத்தையும் ஒண்ணா உட்கார வச்சேன். இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நடத்துங்க நடத்துங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேட்குற குத்தாட்டம் உனக்கும் கேட்கணும். கேக்குமா? யாரு ஏன் அந்த பொண்ணு கோச்சிட்டு போகுது? உன் கண்ணு எப்போ கரெக்டாகும்னு கேட்டேன், அதான் கோச்சிட்டு போகுது. நீ பண்றத பார்த்தா கண்ணை கரெக்ட் பண்ண மாதிரி தெரியல, பொண்ணை கரெக்ட் பண்ற மாதிரி தெரியுது. யாருமா அது? உன் மகனோட பையனா இல்ல மகளோட பையனா? உங்களை நல்லா கவனிச்சுக்கிறானே. உங்க பேர் எங்க? நீ இங்கே தானே இருக்க, சுற்றி பாரு. இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான். இந்த பழம் சாப்பிடு. இந்தாங்க உங்க பேரனோட பணம். உங்க பேரங்கிட்ட சொல்லி வைங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றான். தெரிஞ்ச விஷயம் தானே. இப்படியே பண்ணிட்டு இருந்தானா மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஏமா, அவன் என் பேரனே கிடையாது. பொறுத்துதான் பொறுத்த, இன்னும் 2 நாள் பொறுத்துக்கத்தா. டாக்டர் எங்களை கிளம்ப சொல்லிட்டாரு, நாங்கள் போயிடுவோம். இவன் அழகா இருக்கான்னு ஏதோ 2 வாட்டி பின்னாடி சுத்திருக்கான். அதுக்கு போய் கோச்சுக்கிறாளத்தா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அது அவன் பாட்டியே கிடையாதான். யாரையோ கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றான். என்ன பண்றதுன்னே தெரியல. பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றான். பசங்க பின்னாடி வரலன்னா தான் டார்ச்சர், வந்தா என்ன டார்ச்சர்? பிடிக்குதா பாரு, பிடிக்கலையா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடு, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஹே, அப்ப மனோஜ்டி, அது போன வாரம் பசங்கலாம் மொபைல் போன் மாதிரி லேட்டஸ்டா வர வர மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆமாமா, இப்ப டச் ஸ்கிரீன்லாம் வருதுல. ஹே, சும்மா இருங்கடி. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல கட் பண்ணிடணும். முதல்ல அவனை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணு. ஹே, உன் துயரம் வருதுடி. நான் ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்லை, நான் இல்லாதப்போ பாட்டிக்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தீங்களாம், அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க உன் பாட்டியே கிடையாது. பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, இவ்வளோ இன்டீசெண்டா பிஹேவ் பண்ற. மேனஸ் இல்ல, இடியட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே பின்னாடி வந்த மரியாதை கெட்டுரும். வாங்கடி போலாம். வாங்கடி. நீ ஏன்டி டென்ஷன் ஆகுற? நீ தான் அந்த பாட்டி அவன் பாட்டி இல்லைன்னு சொல்றல. ஒரு 20,000க்கு மெடிசன் எழுதி விட்டுரு. என்னடி சொல்ற? பாய்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப தெளிவுப்பா. முன்னாடி தான் அவனுங்க நமக்கு செலவு பண்ணிட்டு இருந்தானுங்க, இப்பெல்லாம் நாம தான் அவனுங்களுக்கு செலவு பண்ணணும். ஒரு 10 ரூபாய்க்கு செலவு வை, பஞ்சா பறந்துருவான். நீங்கள் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கியாச்சு மேடம்.
சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னடி ஓடிடுவான்னு பார்த்தா வாங்கிட்டு வந்து நிக்கிறான். உண்மையிலே லவ் பண்றானோ? தாயி, நான் 7 பிள்ளைகளை பெற்றேன். 7 பிள்ளைகளை பற்றி என்ன பிரயோஜனம்? கடைசியில் தெருன்னு தான் பாக்கி. யார் பெற்ற பிள்ளையோ எனக்கு எம்பிட்டு உதவி செஞ்சுட்டு தெரியுமா? அம்மா, இந்த பையனை மாதிரி ஒரு பையனை நான் பெற்றிருந்தேன்னா இந்த மாதிரி நான் முச்சத்தில் நின்றுருக்க மாட்டேம்மா. தாயி, இந்த பையன் தங்கமான பையன்மா.